ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13 கடைசி வரை நேற்றைய தொடர்ச்சி. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட நாளிலே 10ஆம் தேதி 5ஆம் மாசம் 7ஆம் வருஷம் இந்த அதிகாரத்திலிருந்து பிறகு ரிப்பீட்டடா நாட்களோடு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி மூப்பர்களில் சிலர் தீர்க்க தரிசியாகிய எசேக்கியேல் முன்பதாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு நேற்று 12ஆம் வசனம் வரை தியானித்தோம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளையின்படி அவர்கள் செய்யவில்லை. பிதாக்கள் என்னுடைய பரிசுத்தத்தை குலைத்து போட்டார்கள். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆண்டவர் எதுக்காக கிருபை செய்தாரா? கேட்டுக்கொள்ளுகிற நம் நிமித்தமா அல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தமா. அவருடைய கேரக்டரே கிருபை செய்யறது, அவருடைய குணமே நன்மை செய்யறது, அவருடைய குணமே மன்னிக்கிறது, அவருடைய குணமே நமக்கு உதவி செய்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். 16ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களிலும் சிங்காரமாய் இருக்கிற தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். பிதாக்களுக்கு நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு கொண்டு வர்றதில்லை அப்படின்னு ஆணையிட்டேன். ஆனாலும் வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி, கொஞ்சம் கவனிங்க, வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி. இது என்னன்னா, யாத்ராகமம் எகிப்திலிருந்து புறப்பட்ட தகப்பன்மார், உபாகமம் கானானை போய் சேர ஆயத்தமாயிருக்கிற புதிய சந்ததி பிள்ளைகள். இப்ப இந்த ஒரே வசனத்துல இங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் எல்லாம் மாண்டு போயிட்டாங்க. 40 வருஷம் வனாந்தரத்திலே மாண்டு போயிட்டாங்க. இப்போ புதிய சந்ததி கானானுக்குள் பிரவேசிக்க போகிறது. இந்த புதிய சந்ததி கிட்ட நான் பேசுறேன், அவங்களும் என் பேச்ச கேட்கல. அவர்களும் தங்கள் பிதாக்களின் வழிகளிலே நடந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். 20ஆம் வசனத்துல பிள்ளைகளிடத்துல கேட்டேன், உங்க பிதாக்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வனாந்திரத்துல செத்து மடிந்தார்கள். நீங்களாவது, இந்த புதிய சந்ததியாவது, நமக்கு நல்லா தெரியணும், உபாகம புத்தகத்தை படிக்கும் பொழுது அது சூசர்நெட்டிக் கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. ஒரு பெரிய ராஜாவுக்கும் ஒரு சிற்றரசனுக்கும் மத்தியில நடக்கிற உடன்படிக்கை அதுதான் உபாகம புத்தகம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எல்லாம் வனாந்திரத்துல மடிந்தார்கள், 2 பேரை தவிர. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 20 வயதுக்குட்பட்டிருந்து அல்லது வழியிலே பிறந்த ஒரு புதிய சந்ததி. இந்த புதிய சந்ததி ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாவது எனக்கு கீழ்ப்படியுங்க. ஆரோன் வச்ச கண்ணுக்குட்டி அதை வணங்கின கதை இதெல்லாம் தெரியும்ல, இதெல்லாம் நீங்களாவது செய்யாதிருங்க. உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேன், அது ஓய்வு நாளாய் இருக்கட்டும். உங்களுக்கு எனக்கும் ஓய்வு நாள் அடையாளமா இருக்கட்டும். இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க. இந்த ஓய்வு நாள்ல உங்க சொந்த வேலைய செய்யாதீங்க. இந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருங்க, ரெஸ்ட் எடுங்கன்றாரு. அது நம்மளுக்கு கஷ்டமாகுது. ஓய்வு நாளில் ஓய்ந்திருங்கள் கர்த்தர் சொல்கிறார்.
ஆனா இந்த ஜாதியாரும் இந்த சந்ததியாரும் 21ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில், ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், பிள்ளைகளும் என் கோபத்துக்கு ஆளானார்கள். எனக்கு கோபத்தை ஆளாக்குனது என்னன்னா, பிள்ளைகள் எல்லாரையும் தீக்கடக்க பண்ணினீங்க. கானான் தேசத்துல ஒரு வழக்கம் இருந்தது. கானான் தேசத்துல ஒரு வழக்கம், அது என்னன்னா, நெருப்பு மூட்டிட்டு பிள்ளைகளை நெருப்பை கடக்க வைக்கிறது. நம்ம நாட்டுல கூட அந்த வழக்கம் இருக்கிறது. நம்ம தானே குறிப்பா இந்த கூழ் ஊத்துற பண்டிகை வர்றப்போ என்ன பண்ணுவாங்க, தீ மிதிக்குவாங்க. இது விக்கிரக ஆராதனையினுடைய உச்சகட்டம். நீ மாரி ஏன் பிள்ளைங்களை மாரி சொல்ற? உனக்கு எதுனா ஆகணும்னா நீ நடந்து போ நெருப்புல. அந்த அப்பாவி பிள்ளைங்களை என்னத்துக்கு நடக்க வைக்கிற? பிள்ளைகளை ஏன் தீ கடக்க பண்ண வைக்கிற? உனக்கு என்ன இல்ல அதிகாரம் இல்ல. இவங்க முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இவர்களும் செய்தார்கள். 31ஆம் வசனத்தின் ஆரம்பத்துல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவருடைய எல்லா நரகலான விக்கிரங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுகிறீர்களே. போய் உங்க பிள்ளைங்களை தீக்கடக்க பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 32ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி நடக்க போறதில்லை. ஆனா எப்படி நடக்கும்? 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஜோரா கைத்தட்டி ஆண்டவருக்கு இந்த காலவெளியில. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவேன்? ஆளுகை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 36ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரேடியா தீர்ப்பு சொல்றவர் இல்லை. வழக்காடவும் வாருங்கள், வா கோர்ட்டுக்கு போலாம், வா உன் நியாயத்தை நீ சொல்லு, என் நியாயத்தை நான் சொல்றேன், ரெண்டுல எது கரெக்டுன்னு யார் முடிவு பண்ணிட்டோம்? ஜட்ஜு முடிவு பண்ணிட்டோம். வாங்க போலாம். தலை நிமிர்ந்து பேச உனக்கு என்ன இல்ல? அருகதை இல்லை, அதிகாரம் இல்லை. அவ்வளவு விக்கிரகத்துல அவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணி போய் இருக்கிற நீ உன் நியாயத்தை சொல்லு. சொல்றதுக்கு வழக்காடுவோம் பாருங்கள், வாங்க டிஸ்கஷன் பண்ணலாம், வா பேசலாம், வா. உங்க பிதாக்கள் அப்படிதான் வனாந்திரத்துல கூப்பிட்டேன், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டேன். உங்களையும் கூப்பிடுறேன், வாங்க வழக்காடுவோம் வாருங்கள். ஆனா நீங்க ஜெயிக்க போவதில்லை, நீங்கள் மேற்கொள்ள போவதில்லை. 38ஆம் வசனத்துல, கலகக்காரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். கலகம் பண்றவங்களை உங்களை விட்டு பிரிச்சிருவேன். 40ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலில்
உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். ஆண்டவர் மனதுருகுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களிலே நம்மை விட்டு விடாமல் விக்கிரக ஆராதனைக்குள்ள நாம போயிட்டா கூட தம் நாமத்தின் நிமித்தமாய், for his name sake, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய், அவருக்காகவே நம்மை மறுபடியும் இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் 2 நிலைக்கும் பொருத்தமானது. இந்த காலத்துக்கும் பொருத்தமானது, அவர் 1000 வருட அரசாட்சிக்கும் பொருத்தமானது. This refers to both short term and long term fulfillment. எசேக்கியேல் நாட்களில இந்த அடிமைதனம் முடிந்த பிறகு மறுபடியும் அவங்க எல்லாம் எருசலேமுக்கு போவார்கள். சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்குது. இயேசுநாதர் இன்னும் பிறக்கல. அப்பொழுது மறுபடியும் இவர்களை எருசலேமில கொண்டு வந்து என்னை ஆராதிக்கும்படியாய் செய்வேன். அதுக்கப்புறம் AD 70 தேவாலயம் இடிக்கப்படுகிறது. இன்று வரை கட்டப்படவில்லை. மறுபடியுமாய் அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தர் நம் அனைவரையும், இதுல நம்ம கூட சேர்ந்துக்க போறோம், இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள். இப்ப வெறும் இஸ்ரவேல் இல்ல, எல்லா வம்சத்தாருடைய தேசத்தாரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் முறையா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். மறுபடியும் ரினியூ பண்றார். ஐ லவ் யூன்றார். மறுபடியும் பிரியம் வைக்கிறேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். இப்ப கொடுங்க காணிக்க. இதுக்கு முன்னால வேணாம், உங்க பிள்ளைங்களை தீக்கடக்க பண்ணீங்க, உங்க காணிக்க வேணாம், ஒன்னும் வேணா போங்கன்ட்டேன். இப்போ என் மலையிலே நான் கொண்டு வந்து அவர்களை வைத்து இப்பொழுது எனக்கு காணிக்கைகளை செலுத்துங்கள் என்று கேட்பேன். 42 வசனத்துல, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 44 வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கைகளை தட்டி 20 அதிகாரம் 20 அதிகாரத்துல இப்ப ஆண்டவர்கிட்ட முறையிட வந்த இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக நான் உங்களை நியாயம் தீர்க்க போறதில்லை. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லேன்றார். சரி, 45 இருந்து கடைசி வரை 49 வரை என்ன இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இஸ்ரவேல் தேசமா நினைச்சுக்குங்க. இந்த நேர தெற்குல ஒரு பெரிய காடு, இவங்களே நட்ட மரங்க, இவங்களே தோப்பு விக்கிரகங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிதியோன் என்ன பண்ணா, ராத்திரியில அந்த விக்கிரகத்துக்கு முன்னால அந்த தோப்பை எல்லாம் வெட்டி போட்டான்ல, அந்த தோப்பு இன்னும் இருக்குது. இவருங்க நினைச்சா மலைக்கு போவாங்க, அங்க போய் விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, இல்லைன்னா தோப்புக்கு போயிடுவாங்க. ஒண்ணு
மலை மேல ஏறி விக்கிரக ஆராதனை, இல்லைன்னா தோப்பு திருவிழா. தோப்புல போயிட்டு அங்க விக்கிரகம் பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்றார், நான் என் அக்கினி அனுப்புவேன், இந்த தோப்பு முழுவதுமாய் எழிந்து சாம்பலா போயிடும். இனி நீங்க போய் விக்கிரக ஆராதனை செய்ய ஒரு இடத்தை உங்களுக்கு வைக்க மாட்டேன், நானே அதை அழித்து போடுவேன் கர்த்தர் சொல்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையில, நாம விளக்கக்கூடிய விக்கிரகத்தை நாம விளக்கினா நம்மால விளக்க முடியாததை கர்த்தரே விளக்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுவார். நம்மால விளக்க முடியாதது சிலது இருக்கிறது, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம நாட்டுல விவசாயி விதைக்கிறப்பவே என்ன போடுறான்? பூஜை போடுறான். நம்ம சாப்பாடு தட்டுல வர அரிசி இருக்க, அந்த அரிசி வர்றதுக்குள்ளலாம் 10 பூஜையை கடந்து வருது. அறுவடை இருக்கிறதுக்கு முன்னால பூஜை, போர் அடிக்கிறதுக்கு முன்னால பூஜை, அளக்கிறதுக்கு முன்னால பூஜை, அளக்குற அந்த கருவிக்குது இல்ல, அதுக்கு பூஜை. அங்கிருந்து எத்தனை போய் நெல்லை அரிசி ஆக்குற இடத்துல பூஜை, அப்புறம் அத்த மூட்டை கட்டுற இடத்துல பூஜை, அத்த ஹோல்சேல்ல இருந்து கடைக்கு தூக்கின்னு வந்து போட்ட இடத்துல பூஜை. கடைக்காரன் உட்காந்து என்ன பண்றான்? பூஜை போட்டு தான் நமக்கு விற்கிறான். அது இல்லாம பூஜை இல்லாத அரிசி நமக்கு வர்றது இல்லை. இது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இதை பரிசுத்தப்படுத்தும், இயேசுவின் நாமத்தில இதாவேன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிடணும். அப்ப இது நம்மளால விலக்கி வைக்க முடியாது. சரி, சோறு தான் இப்படி ஆயிடுச்சுன்னா கறி கிட்ட போடலாம்னாக்கா அவன் என்ன பண்றான்? தலையில ஒரு இது கட்டிக்கின்னு 2.25 காப்பு போடுறான். ஆடு கோழி எல்லாம் பிஸ்மில்லா பண்ணாம ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் இல்லை நானே சாப்பிடணும்னா நீயே கோழியை வளர்த்து நீயே சாப்பிடணும். நீயே வளர்த்து அறுத்து கிளீன் பண்ண எத்தனை போய் அவங்ககிட்ட கொடுத்தா கூட அவன் அதை தான் பண்ண போறான், உன் கோழியா இருந்தா கூட. அப்போ விக்கிரக ஆராதனை இல்லாத நமக்கு சாப்பாடே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன, உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், இதுல எல்லாம் உங்க தப்பு இல்லை. அந்த தோப்பை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறாத நானே அழிச்சு போட்டுறேன் கர்த்தர் சொல்றார். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்துல வந்து ஜெபம் பண்ணா நான் மனதுருகி. பாருங்களேன், இந்த மூப்பர்கள் உண்மையா அந்த இடத்துல வந்து அந்த மூப்பர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளோ நிலைமை ஆயும் அவங்க வந்து தீர்க்கதரிசிக்கிட்ட முறையிடுறாங்க. இல்ல நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் சொல்றார், சரி என்ன தேடி வந்துட்டீங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கலாம், செமக்கம் நம்மளுக்கு அவங்க மேல நான் ரொம்ப தூரம் வந்துட்டுக்கிறேன். எங்க மாமா இருந்தாரு, செல்லமுத்து மாமா. அவரு ஆனவனா கோச்சுக்குவாரு. ஒரு நாள் வழியில பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு. சரி, இவர் எப்படின்னா பிடிக்கணும்னு காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவர் வேலை செய்யற இடத்துக்கு போனோம். அங்க இவரு 4:45 போறவரு போயிட்டுக்கிறாரு. அங்க லைட் போட்டு தொடப்பத்து பெருக்கின்னுக்கிறார். அவரோட அந்த ஆபீஸ் மேனேஜர் வந்து உட்கார இடத்துல போய் 2 பேரும் நின்னோம். பார்த்தாரு, அப்படியே திரும்பின்னு பெருக்கின்கிறாரு. அவனு அவர் பெருகிற போய் நின்னோம், திரும்பின்னு பெருக்கின்கிறாரு. அவரு மாமா அப்படியே மூஞ்சி அப்படியே திரும்பினார். திரும்பின் மாமா, நான் இப்பதான் தெரிஞ்சா நானு ரொம்ப தூரம் வந்துட்டுக்கிற, இவ்வளவு தூரம் வந்துட்டுக்கிற அப்படின்னா. சரி கேட்டோம், கோவத்தை விடு, என்னப்பா அப்படி. சரி, அன்னைக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. வேலை முடிச்ச உடனே என்ன சொல்றான்னா, அப்படி திருப்பிக்கு தின்னாத்தது கோவம். அது உண்மையா நீ வானவே வானான்ற கோவம் இல்லை, அது என்ன கோவம்? அன்பு நிறைந்தது இல்ல. அப்படித்தான் ஆண்டவர் இங்க பண்றாரு. ஏன் என்கிட்ட வந்துக்கிறீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடைய கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக உங்களை நான் செய்யாம என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுன்றார். இதுக்கப்புறம்
அந்த உக்கிரம் தணிஞ்சு இனி வரும் அதிகாரங்கள்ல கோபம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்ல மாட்டாரு. இப்ப அடுத்து வர இந்த வரக்கூடிய 28 அதிகாரம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த வசனம் தான் டர்னிங் பாயிண்ட். இந்த இந்த புத்தகத்துல இது டர்னிங் பாயிண்ட். இதுதான், நான் கெட்ட கிரியைக்கு தக்கதாக உங்களை செய்யாம என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கிருபையை பற்றி கொள்ளலாம், பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கைகளை வைத்து வாய் திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை